பாலாஜி, தமிழகத்தின் முதலமைச்சராக நாளை காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரினார். அவரோடு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அவரிடம் அந்த ஆதரவு அளிக்கும் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் அந்த ஆதரவு கடிதத்தை அளித்தார். இதை அடுத்து அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்துள்ளார். இதையொட்டி நாளை காலை 10 மணிக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்பார். இதனால் தமிழகம் திமுக அதிமுக தவிர்த்து கடந்த 50 ஆண்டுகளில் முதன்முறையாக ஒரு புதிய கட்சியை தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறேன் என்று 14வது முதலமைச்சராக சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் 14வது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இன்று ஒரு 6:30 மணி அளவில் அவர் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க சென்ற நிலையில் சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடைபெற்ற சூழ்நிலையில் அவர் கடந்த 4 நாட்களாக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த ஆதரவு கடிதங்களை தொடர்ந்து வழங்கி வந்த சூழ்நிலையில் இன்று அவருக்கு அந்த ஆட்சி அமைப்பதற்கான ஒப்புதலை அர்லேக்கர் முறைப்படி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் அவரோடு 9 அமைச்சர்கள் பங்கேற்பார்கள், பதவி ஏற்பார்கள் என்றும் தெரிகிறது. ஆளுநர் அர்லேக்கர் விஜயை முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். புதிய எம்எல்ஏக்களுக்கு திங்கட்கிழமை தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நாளை தமிழகத்தின் முதலமைச்சராகவும் விஜய்க்கு இப்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து அவருடைய கட்சி அலுவலகம் அமைந்துள்ள அந்த பனையூர் வரை வழிநெடுகளும் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கான அந்த 118 இடங்களை அடைய முடியாததால் 108 இடங்களுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி முதலில் ஆதரவு தெரிவித்தது. அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்று ஆதரவை தெரிவித்தது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இன்று கடைசியாக ஆதரவு தெரிவித்ததை அடுத்து ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தாவேகா தலைவர் விஜயை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளை காலை அதற்கான பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. தமிழகத்தின் முதல்வராக அரசமைப்பு பிரிவு 164 கீழ் விஜய்க்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் தமிழகத்தில் திமுக அதிமுக தவிர்த்து தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்த முதல் நடிகர் என்ற பெருமையையும் விஜய் பெறுகிறார். 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும் அவர்களோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இருந்த போதிலும் இந்த முறை எந்த கூட்டணி கட்சியும் இல்லாமல் தனித்து நின்று மக்களின் பேராதரவை பெற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தமிழக சட்டமன்றத்திற்கு தேவையான அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றபடி திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் திங்கட்கிழமை அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த தாவேகா தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் வழிநெடுகளும் அவருக்கு ஏராளமான மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்க்க முடிகிறது. நாளை காலை 10 மணிக்கு தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார். காங்கிரஸ், திமுக, அதிமுக தவிர்த்து ஒரு புதிய கட்சியை தொடங்கி 26 மாதங்களில் ஆட்சியை பிடித்த சாதனையை விஜய் படைத்திருக்கிறார். அவருக்கு தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலில் மக்கள் அளித்த ஆதரவு, அதன் பின்னர் பல்வேறு தடைகள், அவர் பதவியேற்பதில் இருந்த சட்ட சிக்கல்கள் மற்றும் தடைகளை தகர்த்து இன்று அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு ஆளுநர் அர்லேக்கர் இப்போது அவருக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து நாளை பதவியேற்பும் அவருக்கு செய்து வைக்க இருக்கிறார். நாளை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட விழாவில் அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்கும் விழா நடைபெறுகிறது. அங்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் விஜய்க்கு ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைக்கிறார். இப்பொழுது ஆளுநர் மாளிகையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட அந்த ஆலோசனைக்கு பின்னர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பெற்று வரும் விஜய்க்கு வழிநெடுகளும் தமிழகத்தில் உள்ள மக்கள் பெருவாரியாக சென்னையில் சாலையின் இரு மருங்கிலும் கூடியுள்ள மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. நாளை தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய்
பதவியேற்கிறார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா காலை 10 மணியில் நடைபெறுகிறது. 10 மணிக்கு 9 அமைச்சர்களும் அவரோடு பதவியேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் திங்கட்கிழமை சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா சட்டப்பேரவை வளாகத்தில் தற்காலிக சபாநாயகர் மூலமாக அந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதலமைச்சராக பதவியேற்பார் என ஆளுநர் மாளிகையில் அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து அவரது பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு செல்லும் வழி எங்கும் மக்கள் ஏராளமாக கூடி நின்று தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையின் இருமருங்கிலும் மக்கள் பெருமளவில் கூடி நின்று அவருக்கு வாழ்த்து முழக்கங்களை எழுப்பியவாறு அவருக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பாலாஜி.